வணக்கம் நேயர்களே, ஒரு மணி நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் வினோத் பால் சாலமன். ஸ்டெல்லா பெனடிக். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 8 வழிச்சாலைக்கு நிலம் எடுத்தது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கையகப்படுத்திய நிலங்களின் ஆவணங்களை 2 வாரங்களுக்குள் ஒப்படைக்கவும் உத்தரவு. விளை நிலங்கள் காக்கப்பட்டதற்கு விவசாயிகள், பொதுமக்கள், இயற்கை ஆர்வலர்கள் வரவேற்பு. சாலை போடுவதற்கு நடப்பட்ட கற்களை பிடுங்கி எறிந்து பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம். தீர்ப்பு தமிழக அரசுக்கு மரண அடி என தெரிவித்துள்ள ஸ்டாலின், மேல்முறையீடு வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திட்டவட்டம். நீலகிரியில் படுகர் இன மக்களின் பாரம்பரிய உடை அணிந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என பகிரங்க குற்றச்சாட்டு. ராமநாதபுரம், சிவகங்கை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம். மத்திய அரசில் திமுக அமைச்சர்கள் கொலு பொம்மைகளாக இருந்ததாக விமர்சனம். நாட்டை ராணுவமயமாக்க பிரதமர் மோடி முயல்வதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றச்சாட்டு. பெண்கள் பாதுகாப்புக்கும் நாட்டு முன்னேற்றத்திற்கும் பாடுபட போவதாக கமலஹாசன் உறுதி. மக்கள் பிரச்சனைகளை அறிந்து சிறப்பான தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளே மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக சீதாராம் யெச்சூரி விமர்சனம். பாகிஸ்தான் சிறையில் இருந்து இந்திய மீனவர்கள் 100 பேர் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை. வாகா அட்டாரி எல்லை வழியாக பலத்த சோதனைக்கு பின் தாயகம் வருகை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். 8 வழிச்சாலை திட்டத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த வேண்டுமென மாநில அரசு அவசரம் காட்டியதாகவும், இந்த சாலையால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. எட்டு வழி சாலை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அளித்த தீர்ப்பின் முழு விவரம் மாலையில் வெளியிடப்பட்டது. அதில் 8 வழிச்சாலைக்காக சுற்றுச்சூழல் ஒப்புதல் தேவையில்லை என்ற மத்திய அரசின் வார்த்தை ஏற்க முடியாது என்று கூறியுள்ளனர். 8 வழிச்சாலையால் பொதுமக்களுக்கு எந்தவொரு பயனும் இல்லை என்றும், மக்கள் நல அரசு கண்ணை மூடிக்கொண்டு திட்டங்களை செயல்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் காலி நிலங்களை கையகப்படுத்துவதாக கூறுவதை ஏற்க முடியாது என்றும், நில உரிமையாளர்களுக்கு மறுவாழ்வுக்கான உத்தரவாதம் வழங்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். மக்கள் நல அரசு விவசாயத்தையும் பொது நலனையும் காக்க வேண்டும் என்றும், 2017 பாரத் மாலா திட்டத்தில் 8 வழிச்சாலை திட்டம் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த திட்டத்திற்கு எதிராக அமைதி வழியில் நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஒடுக்கப்பட்டதாகவும், தனியார் நிறுவனம் அளித்த அறிக்கையில் ஏராளமான தவறுகள் உள்ளதாகவும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். விவசாயிகளிடம் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களின் ஆவணங்களை 2 வாரங்களுக்குள் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், நிலம் கையகப்படுத்துவதற்காக போடப்பட்ட அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்வதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். சேலம் சென்னை 8 வழிச்சாலை திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்தியது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சேலம் சென்னை இடையேயான 8 வழிச்சாலைக்கு எதிரான வழக்கில் நிலம் கையகப்படுத்த தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. தீர்ப்பை வரவேற்று சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினம் அருகே உள்ள ராமலிங்கபுரம் பகுதி விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் நிலம் கையகப்படுத்தி நடப்பட்ட எல்லை கற்களை விவசாயிகள் தாங்களாகவே பிடுங்கி எறிந்து உற்சாகத்தின் எல்லைக்கு சென்றனர்.
மக்களை வதைக்கும் திட்டத்தை ஆளும் கட்சியினர் செயல்படுத்தக்கூடாது என்று கூறிய விவசாயிகள் இனி எந்த காலத்திலும் 8 வழிச்சாலை அமைக்க விட மாட்டோம் என ஒரு குரலாய் ஒலித்தனர். போராட்டம் நடத்தணும். எங்களோட காடு போச்சு, வீடு போச்சு, மக்கள் எங்களுக்கெல்லாம் விவசாயம் தான் மெயின் முக்கியமான ஒரு இது. அதையவே இந்த அரசாங்கம் புடுங்குனா அப்புறம் நாங்க எப்படிங்க இந்த இதெல்லாம் நாங்க மேல வர்றது? நாங்க செய்யறதுதான் நீங்க மக்கள் எல்லாம் நீங்க உங்களுக்கெல்லாம் அனுபவிக்கலாம் உண்டான இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த நீதிமன்றம் ரத்து செஞ்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நாட்டுல ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும் போது 8 வழி சாலைக்கு ரோட நிலத்தை கையகப்படுத்தினாங்க. அது இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு வந்திருக்கு. எங்களுக்கு மகிழ்ச்சி. இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ரவுண்டானா பகுதியில் ஒன்று கூடிய விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த தீர்ப்பு தற்காலிக வெற்றி என்றாலும் இனி இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம் என்று கூறிய விவசாயிகள் திட்டம் தொடங்கினால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என ஆணித்தரமாக கூறினர். சாலை திட்டமானது ரத்து செய்யப்பட வேண்டும் என்று இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறது. இது எங்களுக்கு விவசாயிகளுக்கும் இந்த பாதிப்புகளால் பாதிக்கப்படும் பொதுமக்களுக்கும் ஒரு தற்காலிக தீர்வாகத்தான் நாங்கள் இதை நினைக்கின்றோம். இந்த தீர்ப்பை உண்மையிலேயே நாங்கள் நன்றி விசுவாசத்தோட விவசாயிகள் அனைவருமே சந்தோஷமாக இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. வர அரசும் இந்த மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான இந்த பொதுமக்களுக்கு எதிர்ப்பான இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதேபோன்று திருவண்ணாமலை செங்கம் பகுதியிலும் விவசாயிகள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சென்னை சேலம் 8 வழிச்சாலை விவகாரத்தில் மக்களின் உணர்வுகளை மதிக்காத எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு மரண அடி கொடுத்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமாக கதறியதை கண்டு கொள்ளாத முதலமைச்சர் காவல்துறையை வைத்து அராஜகம் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளை அழைத்து பேசுமாறு முன்வைத்த கோரிக்கையை ஏற்க மறுத்ததையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உணர்வுகளை மதிக்காத எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்பு மரண அடி கொடுத்துள்ளதாக ஸ்டாலின் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதில்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 8 வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்து வழக்கு போட்ட பாமக இந்த வாக்குறுதியை அதிமுக அரசிடமிருந்து பெற வேண்டும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சென்னை சேலம் 8 வழிச்சாலை விரிவாக்க திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து தீர்ப்பு அளித்ததற்கு மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்ய கட்சி வேட்பாளர் மகேந்திரனை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் பல்லடத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் சென்னை சேலம் 8 வழிச்சாலை விரிவாக்க திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மத்திய மாநில அரசுகள் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபடக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். நிலத்தை கையகப்படுத்துவது செல்லாது, அது நமக்கும் பொருந்தும். இருக்கிற வழியை அகலப்படுத்துங்க. புதுசா நீங்க வியாபாரிக சம்பாதிக்கிறதுக்காக நிலத்தை எல்லாம் ஆக்கிரமிச்சு ரோடு போடாதீங்க. எங்களுக்கு ரோடு வேணும், எங்களுக்கு போக்குவரத்து வேணும். ஆனால் நாங்க நடந்த பாதையில் இருக்கு, தடம் பதிச்சிருக்கிறோம், அதுல போடுங்க. புதுசா இதுல லாபம் பார்க்காதீங்க, மக்கள் வேர்வையில லாபம் பார்க்காதீங்க. 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்யும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயர்நீதிமன்ற தீர்ப்பு அரசுக்கு பின்னடைவு கிடையாது என்றும் குறிப்பிட்டார். விவசாயி இப்ப 4 வழிச்சாலை வரும்போது இதே பிரச்சனை தான் வந்துச்சு. 4 வழிச்சாலை தேவையில்லை. 4 வழிச்சாலை எவ்வளவு அவசியம் இப்ப மக்கள் பூரா உணர்றாங்க. ஒரு காலத்துல 1 வழிச்சாலை 2 வழிச்சாலை இருந்துச்சு.
மெட்ராஸுக்கு போகணுன்னா ஒரு வழிச்சாலை தான். ஒரு வண்டி வந்தால் ஒரு வண்டி பக்கத்தில் இறங்கும். இன்னைக்கு 4 வழிச்சாலை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6-7 மணி நேரத்தில் மெட்ராஸுக்கு போயிடுறோம். இங்கே செவ்வாய்ச்சிலேருந்து போயிடுறோம். அதனால் சாலை வசதி இன்னைக்கு சமூகத்தினுடைய கட்டமைப்புக்கும் தொழில்துறையுடைய வளர்ச்சிக்கும் சாலைகளுடைய வசதி மிக அவசியம். அதுக்காக தான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 வழிச்சாலையை திட்டத்தை கொண்டு தர ஒழிய மற்றபடி அவருடைய எந்த விதமான உள்நோக்கம் இதில் கிடையாது. விவசாயிகளை பாதிக்கின்ற அளவுக்கு விவசாயத்திற்கு எவ்வளோ இடங்கள் இருக்கு, விவசாயம் பண்ணலாம். விவசாயிகளை பாதிக்கின்ற அளவுக்கு செய்யப்பட அவங்களுக்கு தகுந்த இழப்பீடும் கொடுக்குறாங்க. அதனால இது என்னங்கிறத இந்த முதலமைச்சர் ஒரு ஆய்வு பண்ணி அதிகாரிகளை கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசி இது என்ன பண்ணலாங்கிறத ஒரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஒரு முடிவெடுப்பாங்க. 8 வழிச்சாலை திட்டம் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக பாமக இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 8 வழிச்சாலை தேவையற்றது என கூறிய அவர் ஏற்கனவே உள்ள 4 வழிச்சாலை விரிவாக்கம் செய்தாலே போதும் என கூறினார். 8 வழிச்சாலை திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்ததை நாங்கள் முழுமையாக வரவேற்கின்றோம். இந்த 8 வழி சாலை தேவையற்றது. இதில் ஏற்கனவே சாலைகள் இருக்கு, அது விரிவாக்கம் செய்தால் போதும். அதுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்து வேலைகள் தொடங்கிவிட்டன. அதனால் 8 வழி சாலை திட்டம் தேவையில்லை. 8 வழி சாலை படப்பை வரைக்கும் தான் செல்கிறது. ஆனால் இந்த திட்டம் 4 வழி சாலை விரிவாக்கும் திட்டம் சேலத்திலிருந்து சென்னைக்கு செல்கின்ற வழி பிரதான சாலை. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நீலகிரி மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே ஆட்சி திமுக ஆட்சி என விமர்சித்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் அதிமுகவை உடைக்க ஸ்டாலின் பல்வேறு சதி செயல்களில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஆட்சியில கண்டுபிடிக்க முடியல, கட்சி உடைக்கலாம் முயற்சி பண்ணாலும் அதுவும் நடக்கல. உடனே பார்த்தாரு நம்ம கொடநாடு பகுதியில் இருக்கிற கொலை வழக்குல இந்த சைன் பண்ண 2 பேரையும் கூப்பிட்டு முதலமைச்சர் மீது எப்படியாவது இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி பேசணும்னு வச்சு அவரை பேட்டி கொடுக்க சொல்லி அவர் பேட்டி கொடுத்தாங்க. அவர் சாலையை சொல்லி கொடுத்து முதலமைச்சர் இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தி பேச வேண்டும் என்று பேட்டி கொடுக்க வச்சு இன்னைக்கு இப்படி செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்காங்க. பேசியிருக்காங்க. என்ன அனைத்து அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற வேட்பாளர் அமைச்சராக இருந்த காலத்துல, மத்திய அமைச்சராக இருந்த காலத்துல 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல சிறைக்கு சென்றவர் தான் இங்கே இருக்கின்ற வேட்பாளர். போராட்டமா சாமி பேசியிருக்காரு. அவருடைய கட்சியில் இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நிறுத்தினாரு. மக்களுக்கு என்ன செய்வாங்க? மத்திய இவரை போகலாம், மத்திய ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய குடும்பம் வளர்ப்பட வேண்டும், அவரை சேர்ந்தவரும் வளர்ப்பட வேண்டும். அதான் நடந்தது. மத்தியில 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு எல்லாம் இவர் தவறு செஞ்சதுனால, இவர் ஊழல் செஞ்சதுனால வெளிச்சத்துக்கு அவருடைய ஆட்சியாளர் மத்தியில் ஆரம்பித்த போது ஆட்சி அதிகாரத்திற்கு போது சிறைக்கு போனாங்கன்னா அது திமுக வேட்பாளர் ராசா ஊழல் வழக்கில் சிறை சென்றவர் எனவும் கண்ணுக்கு தெரியாமல் ஊழல் செய்வதில் அவர் வல்லவர் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். பிரச்சாரத்தின் போது அமைச்சர் வேலுமணி, MP செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் சின்னராஜ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திமுக தலைவர் கருணாநிதி 2 ஆண்டுகளாக வீட்டுச் சிறையில் வைக்கப்பட்டிருந்ததாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கருணாநிதிக்கு ஏற்பட்ட நிலை குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்தும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து குன்னூரில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது திமுக தலைவர் மு. கருணாநிதியின் மரணம் குறித்து அவர் பேசினார்.
கருணாநிதி உடல் நலிவுற்று இருந்தபோது வீட்டில் சிறை வைக்கப்பட்டு இருந்தார் என்றும் அவரது மரணம் குறித்து விசாரணை நடத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். அதிகாரம் இருக்க இல்லாத போது இப்படி அராஜகம் பண்ற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரம் இருந்தா நாட்டு மக்கள் நிம்மதியா வாழ விடுவாங்களா? இந்த கடைக்காரங்களா நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியுமா? ஆக வருகின்ற தேர்தலில் இவருக்கு தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். உதகையில் பிரச்சாரத்திற்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி படுகரின மக்களைப் போல் உடைகள் அணிந்திருந்தார். முதலமைச்சருக்கு படுகரின மக்கள் பாரம்பரிய இசை நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 2010 வரைக்கும் 9,000 மெகாவாட் தான் தேவைப்பட்டது. அப்பவே அவர்களால் முழு மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியல. அப்பவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சரியா நிர்வாகம் இல்லாத காரணத்தினால மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு கடுமையான மின்வெட்டு தமிழகத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுது 16,000 மெகாவாட் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசு என்னுடைய அரசு. பத்தாண்டு காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் திமுக அமைச்சர்கள் கொலு பொம்மைகளாக இருந்ததாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பரமக்குடியில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகர், ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை அழிக்க கருணாநிதியாலேயே முடியவில்லை என்றும் ஸ்டாலினாலும் முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த பிரச்சாரக் கூட்டத்தில் ஏராளமான அதிமுக தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் கலந்து கொண்டனர். மானாமதுரை சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நாகராஜன், சிவகங்கை மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜா ஆகியோரை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் 10 ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்த திமுக அமைச்சர்கள் கொலு பொம்மைகளாக இருந்ததாக விமர்சித்தார். 10 ஆண்டு காலம் மத்தியில் ஆண்டு இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 10 அமைச்சர்கள் அங்கே அமைச்சர்களாக கொலு பொம்மைகளாக வீற்றிருந்தார்கள். எந்த ஒரு உருப்படியான திட்டமும் மக்கள் நல திட்டமும் நீண்ட கால தொலைநோக்கு திட்டமும் நம்முடைய பகுதிகளுக்கு வந்து சேரவில்லை. திட்டம் தொடங்கப்பட்டு 4 நாள் தான் கொடுத்தோம். திமுக கோர்ட்ல போய் தடைய வாங்கிட்டு வந்தாங்க. பொறாம எல்லா திட்டத்துமே திட்டம் கொடுத்துட்டே இருக்கிறாங்களே பொறாம. உறுதியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் இருக்கிற தடையை நீக்கி உறுதியாக ஏழை எளிய மக்களுக்கு 2000 வழங்கப்படும் என்பது இந்த கூட்டத்தில். இந்தியாவை ராணுவமயமாக்க பாஜகவினர் முயற்சிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். நாகர்கோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைந்து போன ரஃபேல் பேர ஒப்பந்தம் தொடர்பான கோப்புகளையே கண்டுபிடிக்க முடியாத மோடியால் நாட்டை எப்படி பாதுகாக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் ஜனநாயகத்தை தவிர்த்துவிட்டு நாட்டை ராணுவமயமாக்க பாஜகவினர் முயற்சித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாஜக வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த KS அழகிரி, மோடியால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்ட போது நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் எழுந்த மன உணர்ச்சி தான் இப்பொழுது ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ரஃபேல் பேர ஊழல்ல ராணுவ கோப்புகளே காணாமல் போய்விட்டன. ராணுவ கோப்புகளை கூட கவனமாக வைத்திருக்க முடியாத ஒரு ஆட்சி இந்த நாட்டை கவனமாக வைத்திருக்கும் என்று சொன்னால் நம்மால் நம்ப முடியாது. ஆனால் இன்றைக்கு அமித்ஷா சொல்லுகிறார், மோடியினுடைய கையில் தான் இந்த நாடு பத்திரமாக இருக்கும் என்று. அவர்கள் இதை ஒரு இராணுவமயமாக்க விரும்புகிறார்கள். ஜனநாயகத்தை தவிர்த்து இந்தியாவை ஒரு இராணுவமயமாக்க விரும்புகிறார்கள். அது அவர்கள் செய்கிற மகத்தான தவறு. பிரதமர் நரேந்திர மோடி, பாமக நிறுவனர் ராமதாஸ் இருவரும் சிறந்த நடிகர்கள் என திருமாவளவன் விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு பேசுகையில், பிரதமர் நரேந்திர மோடி, பாமக நிறுவனர் ராமதாஸ் இருவரும் சிறந்த நடிகர்கள் என விமர்சித்தார். மேலும் அதிமுக பாஜகவின் கிளை கழகம் என்றும் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். இந்துக்களை ஏமாற்றுகிற மிகச்சிறந்த நாடக நடிகர்
திரைப்பட நடிகைகளை விட, அமிதாப் பச்சனை விட, ரஜினிகாந்தை விட பாவம் கமல்ஹாசன். நடிகர் கமல்ஹாசனுக்கு இன்னும் அரசியலில் நரேந்திர மோடியை போல, டாக்டர் ராமதாஸை போல தெரியவில்லை. திரைப்படத்தில் நடித்தது போல் இங்கேயும் நினைத்துக் கொண்டிருக்கிறார். 24 மணி நேரமும் ஊழல் செய்வதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கும் ஒரே கட்சி திமுக என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் விமர்சித்துள்ளார். வடசென்னையில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் ஆர் மோகன்ராஜை ஆதரித்து வியாசார்பாடி பகுதியில் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழக மக்களுக்கு எந்த திட்டமும் கொண்டு வராமல் தனது குடும்பத்திற்கு மட்டுமே சொத்து சேர்த்துக் கொண்டது திமுக என சாடினார். முதலமைச்சர் பதவியில் அமர வேண்டும் என்பதற்காக ஸ்டாலினின் முயற்சி எடுக்கிறார். அது ஒருபோதும் நடக்காது என சரத்குமார் விமர்சனம் செய்தார். இந்த ஆட்சி எப்பொழுது கவிழும், 1 மாசமா 2 மாசமா 6 மாசமா என்று நினைத்துக் கொண்டிருந்த எதிர்கட்சி தலைவர் அவருடைய கனவெல்லாம் சுக்குநூறாக உடைந்ததுதான் மிச்சம். காரணம், அவருக்கு தேவை பதவியில் சென்று அமர வேண்டும். மக்கள் பணிக்காக அவர் செயல்படுவதாக தெரியவில்லை. அவர்களுக்கு தேவை பதவி. பதவி இருந்தால் அந்த பதவி சுகத்தை அனுபவித்து மக்கள் பணத்தை ஊழல் மூலியமாக அவர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்ற அடிப்படைதான் திராவிட முன்னேற்ற கழகம் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். 50 ஆண்டு காலம் மக்களை ஏழைகளாக்கியதுதான் காங்கிரசின் சாதனை என்று குற்றம் சாட்டிய சீமான், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததால் 2 கோடி பேர் வேலை இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதனை செயல்படுத்தியது பாஜக என்று கூறினார். ஸ்வைப் மெஷின் வைத்து பிச்சை எடுப்பது முன்னேற்றம் அல்ல, பிச்சைக்காரர்களை இல்லாத தேசத்தை உருவாக்குவதே வளர்ச்சி என்று கூறிய சீமான், கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா என நரேந்திர மோடி போட்ட திட்டங்களில் இந்தியா இருக்கிறது, ஆனால் நரேந்திர மோடி இந்தியாவில் இருப்பது இல்லை எனவும் கடுமையாக விமர்சித்தார். நீட் தேர்வு தமிழர்கள் தானே நீங்க, இந்த மண்ணின் பிள்ளைகளின் மருத்துவ கனவை தகர்த்தது நீட்டு. கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அவனால செயல்படுத்த முடியலையே, அவனுக்கு பெரும்பான்மை இல்லை. செயல்படுத்தினது யாரு? மோடி. நாங்கள் வந்தால் 72,000 வங்கியில் போடுவோம். யாரு? இந்த கோஷ்டி, காங்கிரஸ் கோஷ்டி. நாங்கள் வந்தால் 6,000 வங்கியில் போடுவோம். என்ன கொடுமைன்னு கேளுங்களேன். 72,000 ஏன் போடுறாங்க? ஏழை ஆயிட்டாங்க மக்கள். ஏழை ஆக்குனது யாரு? நீங்க தான். இவங்க இந்த கோஷ்டி தான். 50 ஆண்டுகள் ஆண்ட லட்சணம் 72,000 போட வேண்டியது. 6,000 போடுறான். 6,000 நேரம் போட்டு முடிச்சிருக்கலாமே. தேர்தல் வரும்போதுதான் இதெல்லாம் அறிவிக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி அதெல்லாம் நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. நாங்கள் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை. நீ வந்ததாலதான் 2 கோடி பேருக்கு வேலை இல்லாம போச்சு. நீ என்ன 2 கோடி பேருக்கு வேலை? செய்திகள் தொடர்கின்றன. அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே உள்ள பெரியார் சிலை மர்ம நபர்களால் உடைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை அருகே கடந்த 1998ஆம் ஆண்டு தந்தை பெரியார் சிலையை திராவிடர் கழக தலைவர் வீரமணி திறந்து வைத்தார். இந்த நிலையில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டுள்ளது அறந்தாங்கி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிடர் கழக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பலரும் சம்பவ இடத்தில் குவிந்தனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் நேரில் விசாரணை மேற்கொண்டார். நள்ளிரவில் பெரியார் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அறந்தாங்கியில் தந்தை பெரியார் சிலை உடைக்கப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் பட்டுக்கோட்டை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார் சிலை உடைக்கப்பட்டுள்ள செய்தி தமிழக மக்களை கொந்தளிக்க செய்துள்ளதாக கூறியுள்ளார். தந்தை பெரியாரின் கருத்துக்களை உடைக்க முடியாத கூட்டம் அவரது சிலைகளை சேதப்படுத்தி தமிழகத்தில் இரத்த களரி ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு சதிவலை பின்னி வருவதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கும் நேரத்தில் தந்தை பெரியார் சிலையை உடைத்து கலவர விதைகளை தூவ நினைப்போரின் உள்நோக்கம் ஒருபொழுதும் நிறைவேறாது எனவும் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாமகவுடன் கூட்டணி வைத்து ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்துவிட்டதாக திண்டுக்கல் ஐ. லியோனி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட போது இதனை கூறினார். படம் சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது
ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கட்டினா கோர்ட்ல கேஸ் போட்டு மணிமண்டபத்தை இடிப்பேன்னு சொன்னார் ராமதாஸ். அந்த ராமதாஸ் போடுற சோப்பு போய் தண்டி திண்டிவனத்துல தின்னவர்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவே துரோகம் பண்ணவர். ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் பண மதிப்பிழப்பால் சிறு குறு தொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் அந்த அரசு எடுத்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரிச்சட்டம், இது பொதுவாக சிறு குறு தொழில்களையும் வணிகத்தையும் பல துறைகளையும் கடுமையாக பாதித்தது. அந்த அடிப்படையில் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் பக்கத்தில் சேலம், ஈரோடு, கரூர், திருப்பூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் அநேகமாக விசைத்தறி, இன்ஜினியரிங் உள்ளிட்ட சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள். பெண்களின் பாதுகாப்பிற்கும் வளமான முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவோம் என கூறிய கமல்ஹாசன் ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என வாக்குறுதி அளித்தார். திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் உடுமலை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் பெண்கள் பாதுகாப்பிற்கும் வளமான முன்னேற்றத்திற்கும் பாடுபடுவோம் என உறுதியளித்தார். மேலும் ஜிஎஸ்டி வரியால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். இந்த ஜிஎஸ்டி ஒரு வழி பண்ண வேண்டாமா? அதற்கு குரல் கொடுக்க வேண்டாமா? அது ஒரு கவுன்சிலுங்க, அது ஒரு பாடிங்க. ஜெயிச்சு இந்த அம்மா உங்களுடைய 1 லட்சம் கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லி யார் பிரதமராக இருந்தாலும். சரியா? நீங்க தமிழகம் மீது உண்மையான அக்கறை இல்லாமல் சொந்த நலனிற்காக கூட்டணி வைத்ததுதான் திமுக என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் தினகரன் சாடினார். கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி அமமுக வேட்பாளர் லட்சுமணனை ஆதரித்து நாகர்கோவிலில் நாகராஜா கோவில் திடலில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அவர் பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என ஸ்டாலின் சொல்ல தயாரா என கேள்வி எழுப்பினார். வாய்ப்பு கிடைத்தால் மந்திரி பதவி கிடைக்கும் என்றால் பாஜகவுடனும் கூட்டணி பேசுபவர்தான் ஸ்டாலின் என்றும் விமர்சித்தார். கன்னியாகுமரியில் வர்த்தக துறைமுகத்தை வரவிடாமல் போராடுவோம் என்று கூறிய தினகரன் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, கஜா மற்றும் ஓகி புயலின் போது வராத மோடி தற்போது தேர்தலுக்காக தமிழகம் வருகிறார் என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் நலன்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு சொந்த நலனுக்காக உழைத்தவர்கள் தான் திமுக. சிறுபான்மை இனத்தின் பாதுகாவலன் என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் இனி ஒட்டோ உறவோ கிடையாது, எந்த காலத்திலும் திமுக கூட்டணி அமைக்காது என்று சொல்லுவாரா? நிச்சயம் சொல்ல மாட்டார். வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவிலேயும் அமைச்சர் பதவி கிடைத்தால் அங்கும் அவர்கள் சென்று விடுவார்கள். அவர்கள் கட்சி நடத்துவதே ஆட்சி அதிகாரத்தை நோக்கிதான். விஜயகாந்த் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் பொதுமக்களை சந்திக்க வருவார் எனவும் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் செய்தார். அப்போது சின்னம் எது என தெரியாமல் தாமரைக்கு பதிலாக இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டார். அப்போது தொண்டர்கள் கூச்சலிட்டு சின்னத்தை தெரிவித்தனர். பின்னர் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி மக்களிடையே ராசியான கூட்டணி என்று கூறினார். மேலும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பாணியில் செய்வீர்களா என கேட்டபடி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்தார். இங்கு தேர்தலில் போட்டியிடுபவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கூட்டணியின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் இறைவன் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தாமரை சின்னம்.
தமிழகத்தில் தேர்தல் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. தமிழகத்தில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரத்தை கையாளும் முறை, ஆவணங்கள் சரிபார்த்தல், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்தும் இயந்திரத்தை கையாளும் முறை குறித்து முதல்கட்ட பயிற்சி வகுப்புகள் கடந்த மாதம் 24ஆம் தேதி நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் இன்று நடத்தப்பட்டன. அதன்படி கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன. இதேபோன்று நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பை சார் ஆட்சியர் கிராந்திகுமார் பதி தொடங்கி வைத்தார். வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்ற வேண்டிய விதம் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்பினை மாவட்ட தேர்தல் அதிகாரி கந்தசாமி பார்வையிட்டார். இதில் 11,502 அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. அத்துடன் பயிற்சி பெறும் அலுவலர்களுக்கு தயார் செய்யப்பட்ட உணவு தரமாக உள்ளதா என மாவட்ட ஆட்சியர் சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்தார். வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் குறிப்பிட்டார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அதிமுக தேர்தல் பணிமனையை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மூடு விழா நடத்தப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் கூறினார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் கோரினார். எந்த அளவுக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதே போல் ஃப்ளையிங் ஸ்குவாடும் போயிட்டு அங்கே கட்டுக்கட்டா பணத்தை எல்லாம் கைப்பற்றியது நிச்சயமாக மூடி மறைக்க முடியாது. பூசணிக்காய் இல்லை, ஒரு பெரிய அளவுக்கு பணமலையை மூடி மறைக்க முடியாது. எனவே பணத்தின் மூலம் எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்கின்ற அந்த நினைப்புக்கு முழுமையானவர்களுக்கு மூடு விழா செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனநாயகம் என்பது காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசியல் சாசன நிறுவனங்கள் அனைத்தையும் பாஜக ஆட்சி அழித்துவிட்டதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்தியில் நடைபெறும் ஆட்சி முறை முழுவதுமாக சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்திய மக்களுக்காகவோ விவசாயிகளுக்காகவோ எந்த நலத்திட்டங்களும் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பொருளாதாரம் குறித்த திட்டங்கள் பாஜக அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை என திருமுருகன் காந்தி கூறினார். இந்தியாவில் கல்விக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளார்கள் என்பது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்த அவர், தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன கூறினார்களோ அதையே தேர்தல் அறிக்கையாக பாஜக வடிவமைத்துள்ளது என குற்றம் சாட்டினார். இந்தியாவினுடைய ஜனநாயக நிறுவனங்கள் அளிச்சிருக்குது. இந்தியாவிலே சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன நிறுவனங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்திற்கான எந்த திட்டமும் முன்வைக்கப்படல. வளர்ச்சிக்குரியதோ, வேலை வாய்ப்புக்கோ, கல்வி உயர்வுக்கோ, சுகாதாரத்திற்கோ, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கோ எந்த வேலை திட்டமும் பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில் முன்வைக்கப்படவில்லை. தூத்துக்குடியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1,43,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் மடத்தூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேல சண்முகபுரத்தை சேர்ந்த ஆகாஷ் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் 70,000 ரூபாய் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் சிதம்பரம் நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் வந்த எடிசன் என்பவர் எந்த ஆவணமும் இன்றி 73,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து துணை வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த கண்டமத்தான் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த பரமசிவம் என்பவர் 1,20,000 ரூபாய் வைத்திருந்தது தெரியவந்தது. அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். உரிய ஆவணத்தை காண்பித்து பணத்தை பெற்றுச் செல்லும்படியும் அதிகாரிகள் அறிவுறுத்தினர். விவசாயிகளின் வாழ்வாதார போராட்டத்தை கண்டுகொள்ளாத மோடி அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என ஜவாஹிருல்லா கேட்டுக் கொண்டார்.
ஈரோடு மக்களவைத் தொகுதியில் மதிமுக சார்பில் கணேசமூர்த்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு ஈரோடு அக்ரஹார பகுதியில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா பங்கேற்று வாக்கு சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்காக நடத்திய போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் இருந்த பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச மினிமம் பிரைஸ், குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்கப்படும் என்று சொன்னார். அந்த விலை அவர்களுடைய உற்பத்தியை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்தியாவில மோடி ஆட்சியிலே தான் அதிகபட்சமாக விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்திலே விவசாயிகள் நடத்தியது போன்ற, மோடி அரசுக்கு எதிராக நடத்தியது போன்ற பேரணியை வேறு எங்குமே நடத்தியதில்லை. தமிழக விவசாயிகள் இங்கிருந்து டெல்லிக்கு சென்று நிர்வாண போராட்டம் உட்பட அத்தனை போராட்டம் நடத்தினாலும் கூட பிரியங்கா சோப்ராவுடைய திருமணத்திற்கு செல்வதற்கு நேரம் கிடைக்கக்கூடிய மோடிக்கு நம்முடைய விவசாயிகளுடைய நலனில அக்கறை இல்லாத ஒரு சூழலை பார்க்கின்றோம். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஏராளமான கட்சி தொண்டர்களும் கலந்து கொண்டனர். தமிழக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த செய்தி தொகுப்பில் கரூர், திருச்சி, பெரம்பலூர் ஆகிய தொகுதி வேட்பாளர்களின் விவரங்களை தற்போது பார்ப்போம். தொழில் நகரமான கரூரில் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை வெற்றி பெற்றார். மக்களவையில் அதிமுக எம்பிக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவர் துணை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் எம் சின்னசாமி 2ஆம் இடம் பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக சார்பில் அதிக செல்வாக்குடைய தம்பிதுரையே மீண்டும் களம் காணுகிறார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் சார்பில் ஜோதிமணி போட்டியிடுகிறார். இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் என் தங்கவேலுவும், மக்கள் நீதி மய்யம் சார்பில் டாக்டர் ஹரிஹரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கருப்பையாவும் போட்டியிடுகின்றனர். தமிழக மக்களவை தொகுதியில் திருச்சியும் முக்கிய இடம் வகிக்கின்றது. கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் பி. குமார் வெற்றி பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் அன்பழகன் 2வது இடத்தை பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் சார்பில் இளங்கோவன் களத்தில் உள்ளார். இதேபோல் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் மூத்த தலைவரான திருநாவுக்கரசர் போட்டியிடுகின்றார். இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சாருபாலா தொண்டைமான் களம் காணுகின்றார். இவர் திருச்சி மாநகராட்சியின் மேயர் பதவியை 2 முறை அலங்கரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஆனந்த ராஜாவும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வினோத்தும் போட்டியிடுகின்றனர். பெரம்பலூர் தொகுதியை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கைப்பற்றிய நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளர் RB மருதராஜா வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளரான சீமனூர் பிரபு 2வது இடத்தை பிடித்தார். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் அதிமுக சார்பில் முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் NR சிவபதி போட்டியிடுகின்றார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள IJK கட்சிக்கு இத்தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் அக்கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் போட்டியிடுகின்றார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ராஜசேகரனும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சாந்தியும் களத்தில் உள்ளனர். இத்தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளரின் வேட்புமனு தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.